Welcome to Mahalakshmi English 10th Standard Unit 6 Supplementary The Little Hero of Holland. In the lesson உடைய glossaries pictures ஓட பார்க்கலாம். Dikes, an embankment for controlling or holding back the waters of the sea or river. நம்ம டேம் கட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஆற்றனோட தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம டேம் கட்டுறோம், அணைக்கட்டுகள் கட்டுறோம். அதுதான் வந்து டைக்ஸ். Sluices, a sliding gate or other device for controlling the flowing of water, especially one in the lock gate. இந்த டேம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிறதுக்காக ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை தூக்கி விட்டால் தண்ணி போகும், அதை க்ளோஸ் பண்ணிட்டால் தண்ணி போகாமல் அப்படி ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த ஸ்லைடிங் கேட்டை தான் வந்து ஸ்லியூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தண்ணியுடைய ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அது லாக்கெல்லாம் இருக்கும், அதுக்கு லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து அதில் இருக்கும். trickling, flowing in a small stream, a liquid. இப்போ சின்னதாக ஒரு ஆறு ஓடை மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து trickling. ரொம்ப பெருசாக ஆறு மாதிரி போகாமல் சின்னதாக ஒரு ஓடை மாதிரி தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு லிக்விட் பாயிறது trickling சொல்கிறோம். numb, deprived of a power of sensation. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து numb. Shattered, feeling cold and frightened that one can't stop the upper teeth from against one's லோயர் டீத். நம்ம ரொம்ப குளிர் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பல்லெல்லாம் அப்படியே படப்படப்படன்னு அடிச்சுக்கோ இல்லையா, நம்மளால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுதான் வந்து chattered. Crouching, adopting a position where the knees are bent and the upper body is brought forward and down. Crouching அப்படின்னா இப்போ ரொம்ப வயசானவங்க அப்படியே கூன் விழுந்துரும் இல்லையா, முதுகு தண்டை அப்படியே வளைஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பொசிஷனை தான் வந்து க்ரௌச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். நீஸ் ஆர் பெண்ட். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும்னா அவங்களுடைய முட்டிகள் எல்லாம் வந்து பெண்டாக இருக்கும், அவங்களுடைய அந்த முன்னாடி பாடி வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளின மாதிரி இருக்கும். அந்த பொசிஷன் தான் க்ரௌச்சிங். groan, மேக் அ டீப் inarticulate சவுண்ட் conveying பெயின். நமக்கு ரொம்ப வலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஒரு மாதிரி ஒரு சவுண்டாக கத்துவோம் இல்லையா, ஊன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்போம், அது வந்து groan. shovels, tool resembling a spade with a broad blade and typically upturned side used for moving earth, coal, snow, etc. shovel அப்படின்றது மண்வெட்டி. இது எப்படி இருக்கும்னு பார்த்தா ஸ்பேட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மண்ணை எடுக்கிறதுக்கோ இல்லை அந்த கோல், ஸ்னோ, பனியோ இல்லை அந்த கோல் எல்லாமே எடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மண்வெட்டி மண்ணை மட்டும் எடுக்கிறதுக்கு இல்லாமல் கோல், ஸ்னோ அது எல்லாமே எடுக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து ஷோவல்.